உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான மாசம் பிறக்கிறது. ஆவணி மாதம். தமிழ் வருடத்துல சொன்னா இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 என்று நம்ம தோராயமா வச்சுக்கிறோம். இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது, நம்ம ராசிக்கு இது என்னென்ன பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்க போறோம். என் நெஞ்சிற்கினிய துலாம் ராசி நேயர்களே, வெற்றிகரமான மாசங்க ஆவணி மாசம். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் கேட்டாங்க பாருங்க, அப்படி ஒரு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. இது என்ன காரணம்னா, உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, திறமை இருக்கு. நிறைய துளாராசி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு புதன் பாக்கியாதிபதி, மறைவு ஸ்தானாதிபதி. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, படிப்புல பலர் நல்லா படிப்பாங்க, ஆனா ஸ்கோர் பண்ண முடியாது. சிலருக்கு படிக்கும்போது தடைகள் வரும், ஆனா இறுதியில ஜெயிச்சிருவாங்க. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பலருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். துளாராசிக்காரங்களுக்கு நான் பல பேரை பார்த்துருக்கிறேன். அந்த துளாராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில நிறைய நேரம் எனக்கு தடை வருதுங்க, எனக்கு ஒரு மேரிட்டல் லைஃப்ல ப்ராப்ளமா இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்க பல பேர் துளாராசிக்காரங்க. இந்த ஆவணி மாசம் என்ன நன்மை நடக்க போகுது? கடந்த சில மாதமாக இருந்த உங்களுடைய கவலைகள் மறைய போகுது. நீங்க நல்லா படிச்சீங்க, ஆனாலும் படிப்பு ரீதியாக உங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. இந்த மாசம் ஒரு முக்கியமான காரியம், படிப்பு ரீதியாக முக்கியமான முயற்சி பண்ண போறீங்க. ஒரு காலேஜில் படிக்கிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும், ரொம்ப அருமையா செய்து பேர் வாங்குவீங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும், அது ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. முழுமையா ப்ரிப்பேர் பண்ண முடியலையே கூட கவலை இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க, பட் அது ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். இதெல்லாம் துளாராசி கிடைக்கக்கூடிய அமைப்பு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் பகவான் இந்த மாசத்துடைய செகண்ட் ஹாஃப்ல உச்சம் ஆயிடுறார். உங்களுடைய பாக்கியாதிபதி 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். ஸோ எஜுகேஷன் ரீதியா ஒரு உச்சமான சூழ்நிலை. இப்போ ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லா அமையும். அதே மாதிரி ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அவர் ஆட்சியாக மாறுறதுதான் மிகப்பெரிய யோகம். உங்களுக்கு ராசிக்கு அதிபதி ஆட்சி ஆகிறாருங்கும் போது எந்த நல்ல விஷயத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தி உங்கள் உடம்புக்கு வந்துருது. உதாரணமா, ரொம்ப நாளா உங்களுக்கு ஒரு வியாதி இருந்துச்சு வச்சுக்கிடுங்களேன், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் இப்ப எடுப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் முழுமையா உங்களை குணப்படுத்தி காப்பாற்று. 6ஆம் இடத்துக்குரிய குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எந்த போட்டி பந்தயமா இருந்தாலும் ஜெயிப்பீங்க. உடம்புல வியாதி இருந்தா குணமாகும் சொல்றேன், அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எல்லாம் பக்காவா பலிக்கும். இப்போ சரியான ட்ரீட்மெண்ட் ஐடென்டிஃபை ஆகாதவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் ஐடென்டிஃபை ஆகும், நல்ல டாக்டர் கிடைப்பாரு, வியாதி குணமாகும். வேலையில ஒரு கௌரவம் எனக்கு இல்லையேங்க, எனக்கு பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு வேலையில கௌரவம் இப்ப கிடைக்கும். நிறைய போட்டி அப்படி இருந்தாலும் இந்த போட்டியில வெல்லக்கூடிய யோகத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு. பெற்ற தாய்க்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும், அந்த உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் இப்ப கியூர் ஆகிறத நீங்க பார்ப்பீங்க. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிறதையும் பார்ப்பீங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்க, சினிமா துறையில் இருக்கீங்க, நாடகத்துறையில் இருக்கீங்க, வாய்ப்பே இல்லாம வீட்டில் உட்காந்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கூட அப்படி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இந்த மாசத்துடைய பிற்பகுதி, ஏன் செப்டம்பர் 1 இருந்து பாருங்க, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா புதிய புதிய வாய்ப்புகள் வரும், திடீர்னு தேடி வரும் வாய்ப்புகள். ஸோ நீங்க திரைப்படத்துறை, நாடகத்துறை எல்லாத்துலையும் முன்னேறக்கூடிய இந்த வாய்ப்பு வரும். இதுல மிக முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப ஏற்றமான மாசம். உங்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு இல்லை, ஆஃபீஸில் மதிப்பு இல்லை, ரெகக்னைசேஷன் இல்லை, நான் செய்கிற ஒர்க்கை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க, என்ன ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் இந்த மாசத்துடைய செகண்ட் ஹாஃப்ல தீரப்போது. உங்க வீட்டிலேருந்து உங்க மதிப்பு உருவாகும், வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உங்களை மதிப்பாங்க. அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். இந்த கல்யாண தடை இருந்துகிட்டே இருக்குங்க. துளாராசிக்காரர்களுக்கு கடுமையான கல்யாண தடை இருக்கு. அந்த தடை விலகக்கூடிய அமைப்பும் இந்த சுக்கிரன் கொடுத்துருவாரு. ஏற்கனவே உங்க களத்திர ஸ்தானாதிபதி பாக்கியத்தில் இருக்கிறது ஒரு யோகம். பாக்கியாதிபதி உச்சம் பெற போவது அது ஒரு யோகம். ராசியிலே சுக்கிரன் ஆட்சியாக இருப்பது ஒரு அதிர்ஷ்டம்.
ஆகவே இந்த மாசம் அது பிசினஸா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், பினான்ஸா இருக்கட்டும், நீங்க கற்கக்கூடிய கல்வியாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே சாதனை பண்ணுவீங்க. ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வரும். குடும்ப உறவுகளை போய் நேசிப்பீங்க. குடும்ப உறவுகளை இந்த மாசம் சந்திப்பீங்க. உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உங்கள் குடும்பத்தாரிடம், உங்கள் உறவினர்களிடம் உயர்வதை கண்கூடாக நீங்க பார்க்க போறீங்க. இழந்த ஏதோ ஒன்று, அது உங்கள் அழகாக இருக்கலாம், உங்கள் தைரியமாக இருக்கலாம், அதை மீண்டும் பெறப்போகிறீர்கள். நல்ல மாசங்க. வெளியூர் பயணங்கள் எல்லாம் அமையும், நல்லா இருப்பீங்க. யாரை வழிபடலாம் இந்த மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்திமதி அம்மன், நெல்லை காந்திமதி அம்மனை வழிபடுங்க. இந்த மாசம் ஆவணி மாசம் சூப்பரா இருக்கும். இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கேட்டீங்க. இந்த ஆவணி மாதம் பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆவணி மாதம் நடக்க போகிற வேற சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இது என்ன நடக்கும்னா, உலக அளவிலே பல மாற்றங்கள் வரப்போகுது. குறிப்பா உலக அளவில் நம்ம பார்க்க போவது, உலக நாடுகள், பல நாடுகளுக்கு இடையிலே அரசியல் குழப்பங்கள், நீங்க இதுவரை பாராத அரசியல் குழப்பங்கள் இந்த ஆவணி மாதம் தொடங்கி உலக நாடுகளில் நடைபெறப் போகிறது. இரண்டாவது விஷயம், விலைவாசி மிக கடுமையாக உயரக்கூடிய காலகட்டம். ரொம்ப கவனமாக இருந்து கண்ணும் பொதுமக்கள். நான் சொல்வது உலக அளவைத்தான் பேசுறேன். அதே போல இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கு பாருங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஏற்ற தாழ்வு கடுமையா இருக்க போகுது. எங்க ஏற்றம் எங்க தாழ்வுன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த இடத்துல ஆல்ரெடி டெவலப்டு ஏரியாவா இருக்கோ அங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் விலைகள் இனி கூடாது, அதிகமா கூடாது. ஆனா எந்தெந்த பாக்கெட்ஸ் பெரிய அளவுக்கு டெவலப் ஆக போகுதுன்னு இருக்கோ, இனிமே அங்க வீடு வாங்குங்க, அங்கதான் விலைவாசி, அங்கதான் ரியல் எஸ்டேட் கடுமையா பூம் ஆக போகுது, விலை கூட போகிறது. இப்படி ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இதுவரைக்கும் சோகால்டு ஏரியாக்கள் எல்லாம் அந்த விலைவாசி, அந்த ரியல் எஸ்டேட் பிரைஸ் கூடாது. இந்த ரியல் எஸ்டேட் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. என்னுடைய அன்பு நேயர்களுக்காக நான் சொல்லி வைக்கிறேன். உலக அளவில் இந்த போராக இருக்கட்டும், மற்றபடியாக நாடுகளுக்கு இடையில் பிரச்சனையாக இருக்கட்டும், அரசியல் குழப்பங்கள்லாம் மிக அதிக அளவு தலை தூக்க போகிறது. அதுவே மழை, அடுத்தடுத்து மழையுடைய அளவும் இந்த ஆண்டு நம்ம கூட போகிறதெல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆவணி மாதமுமே மிக உயர்ந்த மாதமாக நிறைய கல்யாணங்கள் நம்ம சமுதாயத்தில் நடக்கும். முகூர்த்தத்துக்கு ரொம்ப சூப்பர் மாசம் இந்த ஆவணி மாசம். இந்த மாசம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நான் நமக்கு புரியறதுக்காக ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் தேதிகளை குறிப்பிடுறேன். இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது மிக உயர்ந்த ஒரு பண்டிகை. என்ன காரணத்தினால இது முக்கியம்னா, கணவன் மனைவிக்கு இடையில நிறைய குடும்பங்கள்ல ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி விரதங்களை வச்சாங்க. அதுல முக்கியமானது வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் எப்படிப்பட்ட கருத்து மாறுபாடு இருந்தாலும் இந்த குடும்பத்தில் சரியாயிடும். அதே போல கணவருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த விரதத்தில் நம்ம வேண்டிக்கலாம். சத்தியவானுக்காக சாவித்திரி இருந்த விரதம். அவனை யமனிடமிருந்து தன்னுடைய கணவனை மீட்பதற்காக சாவித்திரி இருந்த விரதம். அது சத்தியவான் சாவித்திரி விரதம் சொல்லுவாங்க பாருங்க. இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது உங்களுக்கு செல்வ செழிப்பையும் அள்ளித்தரும். அதே போல இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா, 25ஆம் தேதி பிரதோஷம். இந்த பிரதோஷ நாட்கள் எல்லாம் நந்தியை கும்பிடணும், சிவனை கும்பிடணும். என்னென்ன பிரார்த்தனைகள் நமக்கு நிறைவேறணுமோ முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? இதுல ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். சிவனை போய் கோயிலில் கும்பிடுறது முக்கியம். ஆனா நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னா, அங்க இருக்கக்கூடிய நந்திகிட்ட சொல்லணும். இதுக்காகத்தான் இந்த பிரதோஷத்தை நான் கும்பிட வந்திருக்கேன், சிவனிடம் எனக்கு அனுக்கிரகம் பெற்று கொடுன்னு நம்ம நந்திகிட்ட வேண்டணும். அப்படிப்பட்ட பிரதோஷ நாள் 25ஆம் தேதி ஆகஸ்ட்ல. 27ஆம் தேதி மிக முக்கியமான நாள் யஜூர் உபாகர்வா. அதே போல 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி. பிள்ளையாருக்கு மிக உகந்த நாள். சங்கடகர சதுர்த்தி தெரியும். இது மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாசம் வரக்கூடிய சதுர்த்தி பேரு மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த நாள்ல உபவாசம் இருந்து, விரதம் இருந்து, பிள்ளையார கும்பிட்டு நீங்க என்ன வேண்டினாலும் நடக்குங்க. கல்யாணம் வேணும், வேலை வேணும், என்ன வேண்டுறீங்களோ
நாங்க வேண்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாளை சொல்லுங்க அப்படின்னா அது மகா சங்கடகர சதுர்த்தி. அது இந்த மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதத்துல ஆகஸ்ட் 31 வருது. செப்டம்பர் மாதம் அப்படி 3 பண்டிகை மிக நல்ல பண்டிகை இருக்கு. அதுல ஒன்று செப்டம்பர் 4 கோகுலாஷ்டமி. கிருஷ்ணருடைய பிறந்த நாள் சொல்றோம், அவர் கோகுலத்துக்கு வந்த நாள் அப்படி வச்சுக்கோங்க. ஜென்மாஷ்டமி மாதிரி கோகுலாஷ்டமி இது. 10ஆம் தேதி சர்வ அமாவாசை. எப்போ? செப்டம்பர் 10. செப்டம்பர் 14ஆம் தேதி நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி மாதிரி அற்புதமான பண்டிகை உண்டா? விநாயக சதுர்த்தி அன்னைக்கு யார் ஒருவர் குழக்கட்டை படைத்து விநாயகத்தை வேண்டிக்கிறாங்களோ, களிமண் உருவத்தில் களிமண் எடுத்து பிள்ளையார் பிடிக்கணும். அந்த பிள்ளையாரை கையினால் செய்யலாம், இல்லாவிட்டால் அச்சினால் செய்த பிள்ளையாரை வச்சு வணங்கலாம். ஒரு மரப்பலகையை எடுத்துக்கிட்டு போய் அதில் பிள்ளையாரை வச்சு வாங்கிக்கிட்டு வந்து வீட்டுக்கு வருகிற போதே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரத்தி எடுத்து அந்த பிள்ளையாரை யாரு கொண்டு வராங்களோ அது வீட்டுக்குள்ள வரும்போது ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். அந்த பிள்ளையாரை வீட்டில் பூஜை பண்ணணும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்க என்னெல்லாம் வேண்டீங்களோ அதெல்லாம் நடக்கும். அப்படி அற்புதமான விஷயங்கள் இந்த ஆவணி மாசம் இருக்கு. அதுதான் இந்த ஆவணி மாசத்துடைய விசேஷம். இங்க நான் பொதுவான பலன்கள், உங்க ராசிக்குரிய பலன்கள் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு சார் எங்க லைஃப்ல என்னன்னா ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு அதை சால்வ் பண்றதுக்கு வழிகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி அப்ரோச் பண்றது எங்களே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க மீட் பண்ணலாம். நேரடியாக நானே உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவேன். சென்னையில் டி நகரில் நங்கநல்லூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நீங்கள் என்னை நேரடியாக மீட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸ் பெற முடியும். உங்களுக்கு வர முடியலையா, கவலைப்படாதீங்க. இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்கள் பேர், இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயர் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. எங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் கேளுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.